திருவெள்ளரை புண்டரீகாக்ஷ பெருமாள் கோவில் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருமாலுக்கு மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 4வது திருத்தலமாக இக்கோவில் உள்ளது. ஆதி வெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது இத்திருக்கோவில். வெண்மையான பாறைகளால் ஆன மலையின் மீது அமைந்த கோவில் என்பதால் இது வெள்ளரை எனப்பட்டது. திரு என்பது உயர்வை குறிப்பதால் திருவெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. திருவெள்ளரையில் புண்டரீகன் என்ற யோகி வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய நந்தவனத்தில் வளர்ந்த துளசியை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார். அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன் என்பதால் இத்தல இறைவனுக்கு புண்டரீகாட்ச பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலில் உள்ள பெருமாளை தரிசிக்க முதலில் 18 படிகளை கடக்க வேண்டும். அது பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கிறது. அடுத்து 4 வேதங்களை குறிக்கும் 4 படிகள் அமைய பெற்றிருக்கிறது. பஞ்சபூதங்களை குறிக்கும் 5 படிகள், ஓம் நமோ நாராயணாய என்று அஷ்டாட்சர மந்திரத்தை குறிக்கும் 8 படிகள், காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கும் 24 படிகள் என இத்தனை படிகளை கடந்து செல்ல வேண்டும் இப்பெருமாளை தரிசிக்க.